ஏன்பா இந்த நல்ல நேரத்துல அழற? என்னதான் இன்னைக்கு நான் இத்தனை பாராட்டுகளை வாங்கினாலும் அது காரணம் நீங்க தானே டீச்சர். எங்க அப்பா அம்மா முகத்தை நான் பார்த்ததே இல்ல. ஒரு தாய் பாட வேண்டிய தாலாட்ட கூட நீங்க பாடிதான் டீச்சர் நான் கேட்டிருக்கேன். என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் நீங்க தானே டீச்சர். அத நினைச்சு அழுதுட்டேன். இதுக்காகலாம் அழக்கூடாது. இப்ப என்ன எடுத்துக்கோ, சொந்தம்னு சொல்லிக்க. புருஷனா குழந்தையா தனிமரமா இருக்கேன். இந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் பிள்ளைகளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கேன். என் பாபா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏண்டா சோத்துக்கு தாளம் போட்டதுனால தானே அநாத ஆசிரமத்துக்கு வந்தீங்க. அப்புறம் இங்க வந்து ஏண்டா தாளம் போடுறீங்க? பசிக்குது கருப்புசாமி என்ன. எது பசிக்குதா? எது எப்பப்ப கிடைக்குதோ அதாவது அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களா திங்கிறோம்? இவளை பாரு, வரும்போது கிங்காங் மாதிரி இருந்துச்சு, உழைச்சு உழைச்சு பிங் பாங் மாதிரி ஆயி போச்சு. உடம்பு எப்படியா இருக்கு? உங்கூட பழகி பழகி பலகீனமா ஆயிடுச்சு. அட எதுக்கு ஏன் வெட்டி பேச்சு? ஏன் வெறிஞ்சோரே எங்கயா இருக்க? சீக்கிரம் வாயா. பசங்களுக்கு பரிமாறு. குனிஞ்சு போடுறா, குனிஞ்சு. போதும், ஓவரா ரொப்பாத, டப்பா கிழிஞ்சிரும். உப்பு இல்ல போடுறது உப்புமா, அதுலயே உப்பு இல்ல. ஏன் அளவையும் குறைச்சிட்ட? அனாத நாயுங்களா, இந்த அளவு பத்தாத? எங்களை மாதிரி அனாதை குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ பாவம், 4 பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் நீ உன் வயித்தை கழுவிக்கிற. இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்களை மாதிரி பயிர் வளரல, உன்ன மாதிரி களைதான் வளர்ந்துருக்கு. நீ அளவை தாண்டி போற. நீ அளவை குறைச்சு வைக்கிற. நான் வைக்கிறத தாண்டா வைப்பேன். நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன், பத்த வைப்பேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ உன் அண்ணத்துக்கிட்ட விடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அண்ணா, அண்ணா, இன்னுமா குளிக்கிற? இதுக்குதான் தினம் குளிக்கணுங்கிறது. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, சீக்கிரம் வெளியே வா, பசி உயிர் போகுது. அது இதுன்னு போட்டு கலக்குங்கடா, அப்பதான் உங்க வயித்த கலக்கும், கலக்குன்னு கலக்கும். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம். நான் ஊட்ட, நீ ஊட்ட, மறுபடியும் நான் ஊட்ட, மறுபடியும் நீ ஊட்ட, மறுபடியும் மறுபடியும் நான் ஊட்ட. மாட்டிக்கிச்சுடா, கலக்குதுடா. உண்டாயா? உண்டா? 13, 14, 15.
பேப்பர் தான். உனக்கு பேப்பர் முடிச்சாச்சு. கடவுளே, என்னப்பா சோதனை? பயப்படாத. யாரு என் குலதெய்வமா பேசுது? ஆமா, 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 9. வெஜிடேரியனா இருந்துட்டு நான் வெஜிடேரியனா அமுக்கிறியாடா கருப்பு சாமி? இது நியாயமா? எங்கேயோ கேட்டு குரல். சண்டாளா, குழந்தைகளுக்கு சோறு போடாத சமையல்காரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி, அவளை நான் தட்ட போறேன்டா. ரொட்டி ரொட்டி. இது நம்ம நம்பியார் அண்ணன் குரல் மாதிரி இல்ல சாமி? உங்களுக்கு சில்கு ஸ்மிதா குரல் வருமா சாமி? உருகுதே என்ன ஆசை பெருகுதே. ஏங்க விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சமா, இந்த செருப்பு கட்டைக்கு சிலுக்கு குஞ்சமா? இவன் கேட்டியா? சொல்லியா? என்ன பண்ணுவார்? நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். சரி, அதனால அந்த ஊர்ல பாக்கீங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கிரதை டெலிவரி பண்ணிடு. ஓகே? என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற, நீயும் வேலை செய்ய மாட்டேங்கிற. நானா வேலை செய்யலங்கிற? ஒரு பக்கம் என் டியூட்டி, மறுபக்கம் உன்னோட பியூட்டி. நீ பாட்டுக்கு அங்க இங்க அடிச்சுட்டு போயிடுற கல்லால. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் இந்த வீட்டு வேலைக்காரி, நீயும் இங்க டிரைவரு. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பட்டு பகல்ல இப்படியா? இந்த தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. டிரைவர், நீ என்ன கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏனைனா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பன் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டர் கூட தராது இருக்கு. ஏனைனா இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக குடிக்கிற. ராஜுக்கு என்ன ராஜி? கூரையில இருந்து ஒரு ஓடு நம்ம ராஜ தலைவர் வந்து அடிபட்டுச்சுடா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம், கட்டுப்பாடு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போறப்ப நீ இல்லையே, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. ஆனா நீ இப்ப வந்துட்ட, என் வலியெல்லாம் பறந்து போயிடுச்சுடா. ஏட்டா பாபா அழுவுல? நான் ராஜுக்கு கட்டு போட்டிருக்காங்களே நான் அழுவுல. ஏய், இந்த கட்டடம் இப்படி உளுத்து போயிட்டு இருக்கே, அதை நினைச்சுதான் நான் அழுதேன். ஜன்னல் இருக்கு ஆனா கதவு இல்ல, கூரை இருக்கு ஆனா ஓடு இல்ல, மாடி இருக்கு ஆனா படிக்கட்டு இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, காத்தடிச்சா குளிருது. போத்திக்க முடியாத அளவுக்கு பொத்தல் பொத்தலா ஒரு போர்வை, பச்சை தண்ணி ஆட்டம் ஒரு கஞ்சி, உப்பு சப்பு இல்லாத ஒரு உப்புமா. இந்த வாழ்க்கைக்கு எப்ப விடிவு காலம் வரும்னு நான் அழுதேன்டா. முன்னெல்லாம் நீங்க சொல்வீங்களேடா நான் ஒரு பெரிய ஆளா வருவேன்னு. கண்டிப்பா வருவேன்டா. அப்படி வந்தா கஞ்சி எல்லாம் காப்பி ஆயிரும். ஓட்டு கட்டடம் கூட மாடி கட்டடம் ஆயிரும். உப்புமால கூட உப்பு வரப்போம் கச்சிதமா இருக்கும். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காத மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற சோத்தெல்லாம் தானே முழுங்குறானே அந்த கழுகு கருப்பு சாமி, அவனுக்கும் ஒரு முடிவு காட்டுறேன்.